எல்லாருக்கும் வணக்கங்க. இது விபி எலக்ட்ரிக்கல். நான் உங்கள் பரத். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பாத்ரூம் வந்து எப்படி கன்சீல் பண்ணுறது, சிபிவிசி பைப்பு, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், டைவர்ட்டர் லைன் எப்படி பண்ணுறதுன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ட்டர்லேருந்து சென்டர் கீழே வந்து ஸ்பவுட்டு, மேலே வந்து ஷவர் லைன். ஓகேங்களா? அது வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கான்னு ஸ்பிட் லெவல் வச்சு ஸ்ட்ரெயிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைவேட்டர் வந்து ஃபினிஷிங் லெவல்லேருந்து 4 feet வரணும். ஓகேங்களா? ஸ்பவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 inches வைக்கலாம், 2 feet வைக்கலாம் ஸ்பவுட்டோட சைஸு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஷவரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 feet மேலே வச்சுக்கலாம். ரெயின் ஷவர்னால் நம்ம சீலிங் கிட்ட போயிடலாம், நார்மல் ஷவர்னால் 7 feet. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், ஹீட்டர் லைனும் பண்ணியிருக்கோம். டைவர்ட்டருக்கு எப்போவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ஹாட் வாட்டர் வரணும், ரைட்டு சைடு வந்து கோல்டு வாட்டர். அதே மாதிரி நம்ம ஹீட்டர் லைனை வந்து ரைட்டில் வந்து கோல்டு வாட்டரும், லெஃப்டில் வந்து ஹாட் வாட்டரும் நம்ம வரணும். இப்போ ரெண்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வாஷ் பேஷன் வைக்க போகிறோம். வாஷ் பேஷனுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ளோர் ட்ராப் வைக்க போகிறோம். ஃப்ளோர் ட்ராப் வச்சுட்டு அது வந்து 6 to 6 inches சென்டர் வராதுன்றதுனால இங்கே ஷூ போட்டு ஒன்றரை பைப் வந்து ஃப்ளோர் ட்ராப்பில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணி மார்க் பண்ணி கரெக்டாக உடச்சிருவோம். உடச்சிட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டாக கட்டிங் போட்டு உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மார்க்கு மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சிபிவிசி கன்சீல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்சீல் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ஹாட் வாட்டர், ரைட்டில் இருக்கிறது வந்து கோல்டு வாட்டர். ப்ளஸ் இதில் வந்து சோலார் ஹீட்டரும் கொடுத்துருக்குதுன்னா நம்ம டீ போட்டு வெளியே பேக் ஹண்ட் எடுத்துருக்கோம் டேரெக்டாக சோலார் ஹீட்டர் வர்றதுக்கு. கீழே பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு வந்து லைன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே இன்லெட் கோல்டு வாட்டர் வந்து டைவர்ட்டரை கொடுத்துருக்கு. ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டர்லேருந்து வருது, மேலே ஷவரு, கீழே வந்து ஸ்பவுட்டு. இதில் ரைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் பாஸ்டருக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி ட்ராப். ஓகேங்களா? ஃப்ளோ ட்ராப்பாக சொல்லலாம், மல்டி ட்ராப்பாக சொல்லலாம். இதில் வந்து நம்ம வாஷ் பேஷன் வருது. வாஷ் பேஷன் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். டைவர்ட்டர் வந்து கன்சீல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்னுட்டு உங்களுக்கு வந்து இது மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது கன்சீல் பண்ணுறது வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் வந்ததுன்னா மினிமம் கொல்லியர் எடுப்பாங்க, இல்லை மேக்ஸிமம். அப்புறம் கன்சீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கா, அப்புறம் லீக்கேஜ் ஃபஸ்ட்டு லீக்கேஜ் வந்து எங்கன்னா ஆகுதா, பைப் எதனா டேமேஜாக இருக்கான்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வாட்ரு வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பேக் பண்ணிவிடுங்க. சிமெண்ட் வச்சு நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா லீக்கேஜ் பார்க்குறது வந்து மெயின். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஹெல்த் பாஸ்டர் லைனு, ரைட்டில் கீழே இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் டேங்க்கு. சிங்கிள் பீஸ் நம்ம ஃப்ளோர் மவுண்ட்டு செராமிக்கில் போட போகிறோம். அதனால் நம்ம வந்து கீழே வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் வேலை எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலவை இந்த மாதிரி சிமெண்ட்டை வச்சு பேக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா வீடியோ டவுட் எதனா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.